ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டையை வச்சு சூப்பரான சிம்பிளான ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை கிரேவி எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை பச்சை முட்டை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அவிச்சு கூட அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு உடச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகா இது மிக்சி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கேன். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இல்லாதவங்க இஞ்சி ஒரு சின்ன துண்டு அளவுக்கும் பூண்டு ஒரு 10 பல் அளவும் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவு 1.25 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 துண்டு அளவுக்கு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மழுமழுன்னு அரைச்சி கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்தாச்சு. ஒரு கடாயில் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம வீட்டில் என்ன குக்கிங் ஆயிலோ அந்த ஆயில் சேர்த்தாச்சு. அதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மிக்சி ஜாரில் இருக்கிறதையும் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் அரைக்கும் போதே வேணா கூட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஆனால் நான் வதக்கும் போது தான் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட், உப்பு போட்டாச்சு. இதில் 2 பச்சை மிளகாவும் மிளகும் சேர்த்துருக்கோம். அதனால் ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது ஹோம்மேட் கரம் மசாலா, அதனால லைட்டாகவே சேர்த்துக்கலாம். கடையில் வாங்குறதுனா அந்த அளவுக்கு ஃப்ளேவர் இருக்காது. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பச்சை வாசனை போகணும். அதுக்காக நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு, ஒரு 5 to 10 நிமிஷத்துக்கு நல்லா தட்டு போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்ச பிறகு நம்ம முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்க. ஒரு 5-7 நிமிஷம் கிட்டத்தட்ட கொதிச்சிருக்கு. இப்போ முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்படியே டைரெக்டாக உடச்சி கலையாமல் அப்படியே ஊற்றிட்டு அப்புறம் கரண்டி போடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் அதுக்குள்ளே நமக்கு இந்த முட்டை தொக்கு ரெடி ஆகிடும். இப்போ 2 முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிருக்கேன். இது கரண்டி போட்டு கலக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ தட்டு போட்டு மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கு. இது பாருங்க, எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. முட்டை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு முட்டை, இது ஒரு முட்டை அப்படியே முழுசாக எடுத்து வச்சு நம்ம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது மேலே லைட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்திருக்கு. இது மேலே லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இது வீட்டுக்குள்ளே வரும்போதே எல்லாம் கறி தொக்கு செஞ்சுக்கலாம் தான் கேட்பாங்க. முட்டைன்ற மாதிரி வாசமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். முட்டைன்னு சொன்னால் யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான நம்மளோட டிஷ் இன்னைக்கு ரெடியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.